ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரிஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே டீச்சர்ஸ் எதிர்பார்த்த ரிசல்ட் எல்லாமே வந்துடுச்சு. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வேறு பேசி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க உங்களோட மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நான் இப்படிப்பட்ட மார்க் வந்து எதிர்பார்க்கல அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு மார்க் வந்திருக்கு. ஏன்னா வருஷம் தொடங்கிடுச்சு. ஸோ வருஷம் தொடங்கிட்ட உடனே வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேயே ஒரு நல்ல ஒரு 3 சந்தோஷமான விஷயம் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. ஸோ நெறைய பேர் வந்து எதிர்பார்த்ததே அதுதான். ஆனுவல் பிளானர் எப்போ விடுவாங்க? என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது? அப்படின்ட்டு நெறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க. ஸோ ஆனுவல் பிளானர் விட்டாங்க. அடுத்தது என்ன ஒரு நல்ல விஷயம்? ஸோ நம்பளுக்கு 82 மார்க்க வந்து 75ஆ குறைச்சாங்க. ஸோ 75ன்னோனே நெறைய பேர் இன்னமும் அதிகமா வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் உடனுக்குடனே ரிசல்ட்டும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு மந்த்து இந்த முடியும்போது லாஸ்ட் டேல நிக்கிறோம் இப்போ. 31 ஜனவரில நம்ம இப்போ நிக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம ஒரு 3 சந்தோஷமான விஷயத்த அடுத்தது பார்த்துட்டே இருக்கோம். அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ அதுதான் நெறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டதே அதுதான். நான் பாஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம்? நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் குடுக்கல. லாஸ்ட் வந்து உங்க வீடியோஸே என்னால பார்க்க முடியல. ஸோ நீங்க இன்னும் வீடியோவே போடல அப்டின்ட்டு லாஸ்ட் எனக்கு கால் பண்ணி எல்லாருமே கேட்குறீங்க. ஏன் உங்களோட வீடியோஸ் வரல எனக்கு அப்டின்ட்டு. ஸோ இனிமேல் கன்டினியூஸா நம்பளோட கிளாஸ் வரும். நம்பளோட வீடியோஸ் வரும் ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ எப்படி நடத்திட்டு இருந்தோமோ, ஸோ நெறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டீங்க. உங்களோட சேனல்லேருந்து வீடியோ குடுங்களேன். ஸோ வந்து எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே குடுக்குறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ பாஸ் பண்ண எல்லாருக்குமே ஒரே எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் அவ்வளோதான். கவர்மெண்ட் ஜாப்ல போய் நான் உட்காரணும். இந்த வருஷம் வந்து என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணும். அதுக்காக தான் நம்ம இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ட வந்து பாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கோம். கரெக்ட்டா? ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா இருங்க முதல்ல. மைண்ட் செட்ட வந்து கிளியரா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்க பேப்பர் 1ல மட்டும் எழுதினவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நான் பேப்பர் 1 மட்டும் தான் எழுதியிருக்கேன். நான் அது மட்டும் தான் இப்ப பாஸ் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல. உங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் மட்டும் தான் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ பேப்பர் 2ல பாஸ் பண்ணவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேப்பர் 2 மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ நான் பேப்பர் 2 மட்டும் கிளியர் பண்ணிட்டேன். அப்டின்னா, அந்த எக்ஸாம் மட்டும் தான் நம்ம படிப்போம். ஆனா, நெறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, பேப்பர் 1ம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, பேப்பர் 2ம் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இதுலயும் 99 இதுலயும் 100 அந்த மாரி இருக்கும்போது, உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு வேரியேஷன் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லைட்டிங்கா ஒரு வேரியேஷன் வரும். எதுல படிச்சா வேலைக்கு போலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வேலைக்கு போறதுன்றது தான் ஒரே எய்ம் நம்மளுக்கு. ஆனா 2 ட்ராக்கா இருக்கு நம்மளுக்கு. ஸோ 2 டைரக்ஷனா இருக்கும்போது, எந்த டைரக்ஷன்ல போனா வேலை வாங்கலாம்? அப்படின்றது நெறைய பேர் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி எக்ஸாம்னா என்னது? ஸ்கூல் புக். ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். 5 சப்ஜெக்ட்ட படிக்க போறோம். இதுல சைக்காலஜின்றது ஒரு சப்ஜெக்ட் வரவே வராது நம்மளுக்கு. ஓகேவா? 5 சப்ஜெக்ட்டும் படிக்க போறோம். ஸோ இந்த எஸ்ஜிடி 5 சப்ஜெக்ட்டும் உங்களால படிக்க முடியும். என்னால ஸ்கூல் புக்க நல்லா தெளிவா படிக்க முடியும் அப்டின்னா, தாராளமா எஸ்ஜிடி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கான கைடன்ஸு நம்மளோட அகாடமிலேருந்து உங்களுக்கு குடுப்பேன். ஸோ எஸ்ஜிடிக்கு நம்ம டெட்டுக்கு வந்து எப்படிலாம் நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 2 வீக்ஸ்ல தான் நம்ம டெட்டுக்கே நம்ம வந்து கோச்சிங் குடுத்தோம். ஸோ கோச்சிங்னா எல்லாருமே வந்து அவங்களோட அகாடமில வந்து இவ்ளோ பேட்ச் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்லாம் போடுவாங்க. ஸோ நான் அந்த மாரிலாம் நான் பேட்ச்சே போடல. ஸோ உங்களுக்கு தெரியும். டெட்டுக்கு நம்ம பேட்ச்சே போடல. நம்ப ஃப்ரீ கிளாஸ் தான் குடுத்தோம். ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டுருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து நான் எழுதிட்டே வரேன், வருஷம் வருஷம் எழுதிட்டு வரேன், பாஸ் பண்ணல. எனக்கு ரிசல்ட்டே வரல. ஏன்? அப்டின்னா, தெளிவா நீங்க படிக்கல.
ஆக்சுவலாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்றதே பார்க்கல. இப்போ தான் நான் சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்க. எப்படி ஆப்ஷன்ல இருந்தே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஸோ ஆன்சர் எப்படி போடலாம் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து விளக்கிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு டைரக்ஷனை கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்தோம். கரெக்டா? அதுலயே பாஸ் பண்ணி காலையிலேருந்து என்னால் கால் அட்டன் பண்ணவே முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பாஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்க தான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம்லயும் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் மட்டும் இல்லை, கிளாஸஸே நம்மளோட அகாடமிலேருந்து கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஜிடிக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி நான் கீழே அந்த வீடியோவையும் வந்து லாஸ்ட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டேக் பண்ணுறேன், போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸில் தெளிவாக கொடுத்துருக்கேன். மேக்ஸ் கிளாஸ் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷெட்யூல்டு படி நடக்கும் அப்படின்னு. ஏன்னா 40 கிளாஸ் என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்றத அதில் தெளிவாகவே போட்டிருக்கேன். ஸோ டேக் பண்ணுறேன், போய் மறக்காத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சு அடுத்த 2 சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து ஓவரால் 5 சப்ஜெக்டும் முடிஞ்சிடும். என்னால் ஸ்கூல் புக்கு படிக்க முடியும், கன்ஃபார்மாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி டெட் எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்துட்டே இருப்பீங்க. நிறைய புக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கை பார்த்து நல்லா கரைச்சி குடிச்சிட்டு இருப்பீங்க. நான் அனலைஸ் பண்ணி படிங்கன்னு சொல்லும் போது எப்படி படிக்கணும்ன்றத கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி தான் எஸ்ஜிடிக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த மெத்தட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு நம்மளோட டார்கெட் வந்து 150க்கு எவ்வளோ எடுக்கணும், 120 அபோவ் தான் நம்ம எடுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் வரும். கரெக்டா? ஸோ இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எஸ்ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுத்துக்கும் உங்களுக்கு 30 மார்க் வரும். கரெக்டா? இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இதில் என்னோட கிளாஸில் நான் கிளியராகவே உங்களுக்கு புக் பேக்கு சூஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூஸ் கூட எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்னோட கிளாஸில். அதே மாதிரி இங்கிலீஷ் எப்படி எடுப்பாருன்னு சார் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும், எஸ்ஜிடி நான் ஜாயின் பண்ணிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ இந்த 150 மார்க்குக்கு நம்ம என்ன எடுக்கணும், நம்ம வந்து 120 மார்க் நம்மளோட டார்கெட். 150க்கு 120 மார்க் எடுக்கணும். இதுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணும், அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஒரு ஒரு டைவர்ஜன்ஸ், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழப்பமாக இருக்கீங்க. இது படிக்கலாமா, இது படிக்கலாமா, நான் ரெண்டுத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேனே, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ டெட் எக்ஸாம் எலிஜிபிள் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பெரிய டார்கெட்டே வந்து நியமன தேர்வில் ஜாப்ல உள்ளே போகணும், பாஸ் பண்ணி உள்ளே போகணும், அவ்வளோதான். அதுதான் இருக்கிறதுலையே பெரிய டார்கெட். ஸோ அதை வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயே எவ்வளோ மார்க் எடுத்தால் 120 நம்ம டார்கெட் பண்ணலாம், எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் கிளியராக நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட், நான் திரும்பியும் அழுத்தி சொல்கிறேன், ஸ்கூல் சப்ஜெக்ட். ஸோ ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸ்கூல் புக்கில் நான் எங்கே கேட்டாலும் நான் எப்படி எனக்கு கைடன்ஸு, கிளாஸு, இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்சு அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும், நான் எஸ்ஜிடியில் பாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ 120 மார்க் எடுத்துடுவேன் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் எஸ்ஜிடிக்கு படிக்கலாம். சரி, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி, ஸோ யூஜிடிஆர்பின்றது ஒரு காலேஜ் பேஸ் பண்ணி, நீங்கள் காலேஜ் பிஎஸ்சிலாம் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக?
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ பிஎஸ்சி, பிஏ அந்த மாரிலாம் படிச்சிருப்பீங்க. காலேஜ பேஸ் பண்ணி சிலபஸ் குடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். இங்கிலீஷ்க்கு, தமிழுக்கு, மேத்ஸ்க்கு, பிசிக்ஸ்க்கு. ஸோ தனித்தனியா உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் பேஸ் பண்ணி கூட என்னால படிக்க முடியும். ஷியூரா என்னால படிக்க முடியும். எனக்கு கைடன்ஸு, எனக்கு புக்கு, எனக்கு டெஸ்ட் பேட்ச் அந்த மாரி இருந்தா, கன்ஃபார்மா நான் படிப்பேன். இதுல மார்க் எடுப்பேன். அப்படின்னு உறுதியா இருக்கிறவங்க இந்த டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு போயிடலாம். ஸோ நான் கிளியரா நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்க. பாஸ் பண்ணவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்க. அதே இதோட விட்றாதீங்க. ஸோ நான் பாஸ் பண்ணிட்டேன். நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வேண்டாம். பாஸ் பண்ண கையோட அதே ஃபோக்கஸிங்லயே தான் நம்ம இருக்கணும். நான் எப்பவுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்மளோட வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, ரீடிங்க எப்பவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. எப்பவுமே. ஏன்னா, இப்ப வந்து 82 மார்க் இருக்கும்போதே நெறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 75 ஆயிடுச்சு. காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. காம்படிஷன் ஹெவி ஆன உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க இப்போ. உள்ள வந்து இந்த ஒரு குரூப்ல வந்து தட்டு தடுமாறி நீங்க வந்து போட்டி போட்டுட்டு முன்னாடி வரணும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு தெளிவா நீங்க இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்துக்கோங்க. என்னால ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்க முடியும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு டீச்சிங்ல நான் கன்டினியூஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கூல்ல கன்டின்யூ பண்றேன். இல்ல வந்து நான் ஆல்ரெடி வந்து டெட் எக்ஸாம்க்கே நான் புக் நெறைய ஸ்கூல் புக் தான் படிச்சுனே வந்திருக்கேன் இதுவரைக்கும். ஸோ நான் எனக்கு டெட்டே வந்து எஸ்ஜிடியே எனக்கு வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல பரவால்ல, நான் வந்து காலேஜ் லெவல் குடுத்தா கூட, அந்த சிலபஸ் பார்த்தா கூட, எனக்கு வந்து இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஒரு ப்ரீவியஸ் நாலேட்ஜ் இருக்கும் நம்மளுக்கு. கரெக்ட்டா? எதுவுமே அவ்ளோ சீக்கிரம் நம்ம மறக்க மாட்டோம். ஸ்கூல் புக்கா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்டா புக்கா இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ப்ரீவியஸ் நாலேட்ஜ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ, அதனால அந்த சிலபஸ் எடுத்து பாருங்க. யுஜிடிஆர்பிக்கா நீங்க என்ன வந்து கேட்டகரில வரீங்க? எந்த சப்ஜெக்ட் வைஸ் வரீங்க? அப்படின்னு பார்த்து அந்த சிலபஸ் எடுத்து வைங்க. அந்த சிலபஸ ஒரு வாட்டி கையில வச்சு பாருங்க. அந்த டாபிக்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிங்க. பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வரும். இது நம்மளால படிக்க முடியும். இல்ல இது நம்மளால படிக்க முடியாது. 2டே விஷயம் தான். ஸோ ஓவர் திங்கிங் வேண்டாம். ஓகேவா? ஸோ வந்து படிக்க முடியும். எனக்கு கைடன்ஸ் இருந்தா போதும் அப்படின்றவங்க ஜஸ்ட் யூ கிளிக் யுஜிடிஆர்பி. ஓகேவா? ஸோ எனக்கு ஸ்கூல் புக்கு எனக்கு கன்டினியூஸா தெரியுன்றவங்க எஸ்ஜிடிய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்பவே நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் டைம் வேண்டாம். மண்டே 2 பிப்ரவரி நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்ன டார்கெட் நீங்க வச்சிருக்கீங்களோ, அந்த எக்ஸாம்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபோக்கஸிங்கா ஒரு நாள் விடாத நீங்க ஃபோக்கஸிங்கா அனலைஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, இந்த மார்க்கோட ஹையஸ்ட் மார்க் தான் வந்து நிக்கும் உங்களோட எக்ஸாம்ல, நியமன தேர்வுல. இட் மே பி எனி எக்ஸாம். எஸ்ஜிடியா இருக்கட்டும், இல்ல யுஜிடிஆர்பியா இருக்கட்டும். அதே ஃபோக்கஸிங்கோட படிங்க. ஸோ உங்களுக்கு நெறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, யுஜிடிஆர்பி மேத்ஸ் எனக்கு வீடியோ குடுங்களேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ யுஜிடிஆர்பி மேத்ஸுக்கு நான் வீடியோ உங்களுக்கு கிளாஸஸ் தரேன். நம்மளோட யூடியூப நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதில எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க, சிலபஸ் ஓரியன்டட்ல நீங்க எப்படி பண்ணணும், எப்படி சம்ஸ் போடணும், என்னென்ன தியரம் பேஸ் பண்ணி படிக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவா நம்மளோட அகாடமி நான் உங்களுக்கு தரேன். ஸோ புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லேருந்து டெய்லியுமே இனிமேல் வீடியோஸ் வரும். ஓகேவா? ஸோ எஸ்ஜிடிக்கும் வரும், உங்களுக்கு யுஜிடிஆர்பிக்கும் வரும். ப்ளஸ் ஸோ டெட் எக்ஸாம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 மார்க்ல விட்டுட்டீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 70 வந்துடுச்சு, 71 வந்துடுச்சு, 69லாம் வந்துடுச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல, அப்படின்லாம் நெறைய பேர் சொன்னீங்க. கவலையே படாதீங்க. லாஸ்ட் மினிட்ல கன்டினியூஸா நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். படிச்சோம்.
ஸோ அதுக்கே வந்து ரிசல்ட் நல்லாவே வந்துடுச்சு. இப்ப இந்த இயர்ல 2 டெட் எக்ஸாம் வருது. 2லாம் வேணாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெட்டே போதும். கிளியர் பண்ணி குடுத்துடலாம். ஓகேவா? ஸோ வந்து டெட் எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்க கவலைப்படாதீங்க. இந்த வருஷமும் உங்களுக்கான வருஷம் தான். நான் எப்பவுமே சொல்றேன். இதுவும் உங்களுக்கான வருஷம் தான். ஸோ இந்த வருஷத்திலேயே கிளியர் பண்ணி, அவங்களோடயே நம்ம வந்து அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து நியமன தேர்வு வந்துருச்சு, அதுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அவங்க கூடயே நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? ஸோ அதனால கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்துக்கோங்க. எந்த எக்ஸாம் படிக்கலான்ட்டு. ஸோ யூஜி, டிஆர்பி இங்கிலீஷுக்கு ஆல்ரெடி சார் சொன்ன மாரி நம்மளோட அகாடமிலேருந்து புக் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு புக் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். அ இந்த எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 மார்க் வந்து நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 30 மார்க்ல எவ்வளோ எடுக்கலாம்னு நான் சொன்னேன்ல. ஸோ எவ்வளோ எடுத்தா எவ்வளோ 120 வரும் அப்டின்ட்டு. ஸோ அத டீட்டெயிலா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா எஸ்ஜிடிக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா ஒரு வீடியோ குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இன்னமும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஃபர்தரா நம்ம எஸ்ஜிடிய வந்து பார்க்கலாம். ஸோ என்னடா இது ஆனுவல் பிளானர்ல எஸ்ஜிடியே இல்ல. ஆனா எஸ்ஜிடி வந்து எல்லாருமே சொல்றாங்களே அப்டின்னா, கண்டிப்பா இப்ப யுஜிடிஆர்பி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, எஸ்ஜிடியும் வைப்பாங்க. அதுல மட்டும் கன்ஃபார்மா ஃபோக்கஸிங்கா படிங்க. ஸ்டாப் பண்ணாதீங்க ரீடிங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலி மூட்லயே இருப்பீங்க. எல்லாருமே பாஸ் பண்ணிட்டேன் அப்டின்றது. ஸோ பாஸ் பண்ணியிருக்கீங்க. எலிஜிபிள் ஆகியிருக்கீங்க அவ்வளோதான். நம்மளோட டார்கெட்டு நியமன தேர்வு. ஸோ அத வந்து ஃபோக்கஸிங் பண்ணுவோம். ஸோ ஃபர்தரா நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலா எஸ்ஜிடிய பத்தி போடுறேன். ஸோ நீங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். எஸ்ஜிடி மேத்ஸ், இங்கிலீஷ்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஃபர்தரா இந்த வீடியோஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.